நம்ம இன்றைக்கி சாட்டர்டே, இன்றைக்கி வந்து நான்வெஜ் எடுத்துன்னு வந்திருக்கோம். நம்ம இன்றைக்கி நண்டு, எறா ப்ளஸ் இந்த மீன். ஓகே, இது என்ன மீன் நம்மளுக்கு பேர் தெரியாது, இருந்தாலும் ஓகே. நம்ம ஹவு டு க்ளீன், எப்படி க்ளீன் பண்ண போகிறோன்றதை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ நண்டு க்ளீன் பண்ணலாம். எப்படி ஒரு சிலருக்கு நண்டு க்ளீன் பண்ண தெரியாது, ஒரு சிலருக்கு நண்டே க்ளீன் பண்ண தெரியாது. அது எப்படி க்ளீன் பண்ணோன்ட்டு இதை பாருங்கள். இங்கே இருக்குது பாருங்கள் இந்த வாய். இந்த இடத்துல வந்து இல்லைங்க, எனக்கே டவுட் ஆகுது. இப்போது இந்த இடத்துல ஓப்பன் பண்ணாங்க, எப்படின்னு தெரியல. ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்படி ஓப்பன் பண்ணணும். இது இப்போது நம்ம இந்த கவரில் வந்து வேஸ்ட்டு வந்து இந்த கவரில் போட்டுருவோம். இந்த வேஸ்ட்டு நண்டுக்கு நம்மளுக்கு. ஸோ இது பாருங்கள், இதெல்லாம் இதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். போட்டோம். இப்போ இதை க்ளீனு. ஓகே, இதை பிச்சு போட்டுடுறோம். இங்கே இது பாருங்கள், இது வேஸ்ட். இது வந்து பிச்சு போட்டுடலாம். அவ்வளோதான், ஃபினிஷ். இப்போ நம்ம இதுக்கு வந்து இது வந்து பாதியாக பாருங்கள், இவ்வளோ தான் நண்டு க்ளீன் பண்ணுறது. ஓகேவா? இது பாருங்கள், இது கால் தனியாக வந்துருச்சு, நான் எதுவும் பண்ண முடியாது, உடச்சிக்கிச்சிங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம். இது பாருங்கள், ஃபஸ்ட்டு இப்போ மறுபடியும் இருக்கும். இது இங்கே பாருங்கள், இது இப்படி ஓப்பன் பண்ணி ரொம்ப ஹார்டாகுது பாருங்கள். வேஸ்ட் பிச்சு போட்டோம். சென்டரில் இருக்கிறத வந்து இது எடுத்து போட்டுட்டோம். பாருங்கள், இந்த வாயெல்லாம் பிச்சிட்டோம். ஓகேவா? எது வேணுன்னா கூட நம்ம பிச்சிடலாம், இருந்தாலும் வந்து இந்த கச்சரா வீட்டிலே போட்டேன். சாரி, தெரியல. இது பாருங்கள், இப்போ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குது கண், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ இதை ட்ரை பண்ணலாம். இது பாருங்கள், கச்சரா. இப்போ இந்த வாயில் ஓப்பன் பண்ணி ஓப்பன். ஓகே, இப்போ இதை பிச்சிடலாம். இதெல்லாம் வேஸ்ட்டு. இது அப்படியே செய்யணுன்னா கூட செய்யலாம், இன்னும் வச்சு போட்டுப்போம். இப்போ இது போட்டோம். உள்ளே பாருங்கள், பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. நண்டு க்ளீன் பண்ணிடணும். முட்டைங்க போடுங்க. இதெல்லாம் இது வாயெல்லாம் பிச்சிடலாம். இதெல்லாம் வேண்டாம், இதை வச்சிடலாம். என்னடா அது? வச்சுட்டு போகிறேன். இது பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. எக்குக்குது, உள்ள முட்டைக்குது. ஓகே, இங்கே பாருங்கள், இது பாருங்கள், ஓப்பன் ஆகிடுச்சு. போட்டோம். இங்கே ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை பிச்சுட்டோம். இதை வந்து நம்ம கழுவும் போது உங்களுக்கு கரெக்டாக காட்டுறோம். ஃபினிஷ். ஓகே, க்ளீன் க்ளீன் க்ளீன். ஓகே, நண்டு க்ளீன் ஆயிடுச்சு. ஓகே, எறா போயிடலாமா? இதுக்கு இந்த தலையை வந்து பிச்சிடுவாங்க. தலை பிச்சிட்டோமா? தலை பிச்சிட்டோம்.
இந்த தோலை வந்து ஸ்கின் அவுட் பண்ணுவாங்க. இந்த தோல் இது பெரிய ஏறாங்க. இது ரேட் என்ன தெரியுமா? இது வந்து 400 rupees கேஜி. இந்த நண்டு வந்து 400 கேஜி. இது எறா வந்து 400. ஓகே, இப்போ அதே மாதிரி இதை பிச்சிடலாம். இதை பிச்சிட்டோம் பாருங்கள். அவ்வளோ சிம்பிள், ரிஸ்க் எடுக்கவே தேவையில்லை. சிம்பிளாக பாருங்கள் பிச்சிட்டோம். பிச்சிட்டோம். ஸ்கின்னு மட்டும் அவுட் பண்ணால் போதும். அவ்வளோதான், ஃபினிஷ். இந்த காலெல்லாம் பிச்சிடணும். அப்படி பிச்சு பிச்சு போட்டுருணும். அவ்வளோதான், ஃபினிஷ் ஆயிடுச்சா? தலையை மூஞ்சி கண்ணு பாருங்களா, சிங் சிங் டிங் 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 டிங். ஓகே, அவ்வளோதான். அவ்வளோதான், க்ளீன் ஆகிடுச்சா? இதுக்கு போய் மழை, சரியான மழைங்க சென்னையில். இதை போய் வாங்கின வரத்துக்குள்ளே மழையில் நனைஞ்சி துணியெல்லாம் நாசம் ஆயிடுச்சு, அழுக்காயிடுச்சு. ஷூஸ் எல்லாமே அழுக்காயிடுச்சு. அவ்வளோதான், கால் இது பிச்சிடணும். பிச்சுட்டு பிச்சுட்டுமா. காலெல்லாம் பிச்சு வந்துடுச்சு. நம்மளுக்கு இறாலாம் வந்து மீன் இறா வந்து க்ளீன் பண்ணுறது ஈஸி. ஆனால் ஒரு சிலர் வந்து கடையிலே கொடுத்துட்டு, நம்ம வானகரெல்லாம் போனோன்னா அங்கே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு 20 rupees கேட்குறாங்க ஒரு கேஜிக்கு. 40 rupees. நம்ம வாங்கிட்டு வந்துட்டு வீட்டிலே க்ளீன் பண்ணிடலாம். அவ்வளோதான். நிறைய பேர் வந்து இறா க்ளீன் பண்ணுறது எப்படின்னு தெரியல, மீன் க்ளீன் பண்ண தெரியல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ நம்மளோட சின்ன ஐடியா போட்டு விடலாம். இதையும் நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்குவீங்களா. வாங்கிட்டு வந்து சப்போஸ் வாங்கிட்டு வந்துட்டா க்ளீன் பண்ணுவீங்கள்ல, அது மாதிரி எவ்வளோ அழகாக இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே பிக்சர்லாம் பெருசாக இருக்கு பாருங்க. இது கிரேவி மாதிரி வைக்கலாம், அப்படி இல்லை அதர்வைஸ் ஆகலைனாக்கா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபிஷ்ஷு மாதிரி சுருண்டு வந்துடும் அழகாக, நல்லா டேஸ்ட் இருக்கும். ஆனால் இஞ்சி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடணும். லெமன், இஞ்சி, ஒரே ஒரு முட்டை இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணால் அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். நம்ம நண்டு க்ளீன் பண்ணிட்டோம், இறா க்ளீன் பண்ணிட்டோம். எவ்வளோ இருந்துச்சு எவ்வளோ ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம மீன் க்ளீன் பண்ண போகிறோம். ஓகே, இதில் எப்படின்னா இந்த தலை இருக்குது பாருங்கள், இந்த தலை இப்படி கையை வச்சு இப்படி கிள்ளிட்டா அழுக்கெல்லாம் வந்துடும். ஓகே, இப்போது இது இதில் மாற்றிட்டு இதை பாருங்கள், இது அப்படியே போட்டுக்கலாம். இப்படி வச்சு அவ்வளோதான். நெத்திலி மீனுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பேர். உங்களுக்கு யாருக்குன்னா தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் என்ன மீனுன்னு. ஓகே, எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இப்படி தான் க்ளீன் பண்ணணும் ஃபிஷ்ஷு. இப்படி வச்சு இப்படி க்ளீன் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு
இப்படி ஏற்றுனா வந்தது டஸ்ட்டு. க்ளீன் பண்ணட்டுமா? அவ்வளோதான். தலை வேணுன்னா கூட போட்டுக்கலாம். தலை வேணுன்னா நம்ம இதை வேணும், இது உள்ளுக்கிறதுட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். எனக்கு தலை சாப்பிட எனக்கு பிடிக்கும் அப்படின்னாக்கா இப்படி பண்ணிடலாம். இல்லை எனக்கு தலை வேணாம் அப்படின்னாக்கா தலையை பிச்சு போட்டுடலாம். இது இல்லை, இது வந்து கேஜி எவ்வளோ தெரியுமா? நான் போய் கேட்டேன், 200 சொன்னாங்க. 200 ருபீஸ் கேஜி. அதை வந்து நான் 200ல் நான் ஒரு 1/2 கேஜி வாங்கினேன். இப்படியே மசாலா போட்டுட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணால் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா குழம்பு வச்சுட்டு ஃபிஷ்ஷிங்கில் தூக்கி போட்டால் அப்படியே டேஸ்ட்டாக இருக்கும். மழைக்கு அதுவும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பெரிய மீன் வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எப்படி பண்ணுறதுன்னு, க்ளீன் பண்ணுறதுன்னு. அது கத்தி தேவையில்லை, இருந்தாலும் வந்து நம்ம கிள்ளி போட்டுருவோம் இல்லையா? இதை இவ்வளோதான். இப்படி வச்சு தலையை இப்படி கிள்ளிட்டோன்னா வந்துடுச்சு. வேஸ்ட்டு வாலெலாம் கூட க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளோதான் ஃபினிஷ். ரேஷ்மா 786 சேனல் நம்ம வந்து ஃபிஷ்ஷை எப்படி க்ளீன் பண்ணுறது நம்ம பார்த்தோம். தொடர்ந்து பார்ப்போம். அப்படியே லைனில் வெயிட் பண்ணுங்கள். நம்ம வந்து இப்போ எப்படி கழுவுறது எப்படின்னு நான் காமிக்கிறேன். இந்த மீனை நான் க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஓகேவா? அது வரைக்கும் நீங்கள் லைனில் வெயிட் பண்ணுங்கள். நம்ம அதுக்குள்ளே நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம். ஹவு டு ப்ரிப்பேர் வந்து போடுறேன் இல்லைங்க. அது எப்படி சொல்கிறேன் நான். இங்கே பாருங்கள், தலையை பாருங்கள், தலையெல்லாம் பிச்சு போட்டு இவ்வளோதான். ஓகே, வெயிட் பண்ணுங்கள் லைன்லேயே. பாய். வெயிட் பாருங்கள் கைஸ். இப்போ நம்ம வாங்கிட்டு வந்தது எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், இது எறாவோட வேஸ்டேஜ், நண்டு வேஸ்டேஜ். இப்போ பாருங்கள் எவ்வளோ வேஸ்டேஜ் மட்டும் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது பாருங்கள். இது நண்டோட பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, அதோட எக்கு, உடம்பு நம்மளுக்கு எப்படி இருக்குது ஹியூமன் பாடிக்கு, அந்த மாதிரி இதுக்கு இவ்வளோ உறுப்பு இருக்குது. ஓகே, இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. இதெல்லாம் நம்ம வேஸ்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகிறோம். ஜஸ்ட் இப்போ கால் தெரியல. இப்போ பாருங்கள், இது வந்து எவ்வளோ இருந்துச்சு, எவ்வளோ கம்மியாகிடுச்சு பாருங்கள். இது நண்டு க்ளீன் எப்படி க்ளீன் பண்ணணும் தெரிஞ்சிச்சு இல்லை உங்களுக்கு? இப்போது இதெல்லாம் பாருங்கள், இவ்வளோ தான். இது க்ளீன் பண்ணுறது இவ்வளோ தான். இது நம்ம இப்படி க்ளீன் பண்ணிவிட்டு இதை கூட நம்ம செப்ரேட்டாக பிச்சுக்கலாம். அதர்வைஸ் வேணாம் எனக்கு இப்படி இருக்கட்டும்னாக்கா இது ஒரு பாதி ஒருத்தருக்கு கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ இதெல்லாம் நம்ம தண்ணி வச்சு கழுவும் போது இதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கணும். ஓகேவா? இதெல்லாம் வேஸ்ட்டு, இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணணும். இப்போது இது பாருங்கள், இந்த ஃபிஷ்ஷு பாருங்கள். ஃபிஷ்ஷு நம்ம வந்து ஆல்ரெடி தலையெல்லாம் பிச்சு போட்டு நம்ம உள்ளுக்கிற பார்ட்ஸ்லாம் நம்ம எடுத்ததுனால இப்போ இவ்வளோ க்ளீனாக இருக்குது. இப்போ நம்ம இது இப்படி கழுவிட்டு எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். ஓகே, வாங்க நம்ம பச்சிலுக்கு போகலாம். எப்படி க்ளீன். ஹாய் காய்ஸ், இப்போ பாருங்கள் தண்ணி ஆஃப் பண்ணிவிட்டேன். நான் உங்களுக்கு வாய்ஸ் கேட்காதுன்னு சொல்கிறதுக்காக நான் தண்ணி ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம இப்போ நண்டை க்ளீன் பண்ண போகிறோம். எப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைவாக நீங்கள் பாருங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். இதை பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு நண்டெல்லாம் இப்படி போட்டுக்கோமா. ஓகே, நம்ம பிளேட்டை கழுவிக்கலாம். டேப்பில் வச்சு இப்படி காமிச்சோன்னா போயிடும். ஓகே, அவ்வளோதான், போயிடுச்சு பாருங்கள் க்ளீன். இது பாருங்கள், இங்கே மேலே பாருங்கள், இது கூட வேஸ்டேஜ் தான் நம்மளுக்கு. ஓகேவா? இதெல்லாம் நம்ம பிச்சுட்டோம். இப்போ இது க்ளீன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதெல்லாம் நம்ம இப்படி பிச்சிடணும். ஓகேவா? இவ்வளோ தான். இப்போ எவ்வளோ வேஸ்ட்டு வந்துருச்சு பாருங்கள்.
இவ்வளோதான் பாருங்கள். இதுவும் இதே மாதிரி எல்லாத்தையும் பிச்சிடணும் இதெல்லாம். ஓகேவா? வேஸ்டேஜ்னால் அந்த ஆரஞ்சு கலர்லாம் வேஸ்ட். வேஸ்ட் எவ்வளோ க்ளீனாக இருக்கும். கொஞ்சமாக ஓகே. அவ்வளோதான். க்ளீன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ஃபினிஷ். நமக்கு வந்து காலி ஆகிடுச்சு. க்ளீன் பண்ண போகிறோம்னு பார்க்குறோம் இந்த ஃபிஷ்ஷு. ஓகே, இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக க்ளீன் பண்ணணும். ஓகேவா? வேணால் மண் இருக்கும் இதில். நீங்கள் அள்ளிட்டுமா? நம்ம ஊற்றிட்டோம். மஞ்சள், உப்பு. ஓகேவா? இவ்வளோ தாங்க ஃபிஷ்ஷு க்ளீனிங். இவ்வளோ போட்டு பாருங்கள்.
ஃபினிஷ். இன்றைக்கி நம்ம க்ளீன் பார்த்தோம். இவ்வளோதாங்க, இன்னைக்கு க்ளீன் பண்ணியாச்சு. ஜூமில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எறா க்ளீன், நண்டு க்ளீன், ரொம்ப க்ளீனாக இருக்குது பாருங்கள். இவ்வளோதாங்க. ஓகே, பபாய். ரேஷ்மா 786 சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ. பபாய்.